பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய பெரிய தலைவரெல்லாம் பேசி முடித்த பிறகு நான் என்னத்தை பேசுன்னு தெரியல. அண்ணனை பார்த்ததுமே கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு. உங்கள் சபையில் வந்து நான் மறுரூப ஜெபம் நடத்தினதை நான் மறக்கவே முடியாது. அது ஒரு பெரிய அனுபவம். அது இன்றைக்கு மேடையில் வந்து பேசினவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வசனம் சொல்லி முடித்ததுனால நானும் ஒரு வசனத்தோடு முடிச்சிட்டா நல்லாயிருக்கும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். வாழ்த்து செய்தி அப்படி அடங்கியிருக்கு. இந்த நாட்களில் நான் என்ன பேசணும்னு யோசனை அதையும் நான் மறந்துட்டேன் கூட. கொஞ்சம் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பாஸ்டர் ஜான்சன் சொன்னார், இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பெந்தகோஸ்து சபைகளில் வாழ்த்து செய்தின்னு அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், நிறையா வந்துருச்சு. நிறைய பெந்தகோஸ்து சபைகளில் நிறையா வந்துருச்சு. நான் கண்ட பெந்தகோஸ்தை இனி காண்பேனோ என்று சொல்லி தான் நான் பல இடங்களிலே போய் தேவ செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சபையாக இருக்கிறதா என்பதை நான் திரும்பி பார்த்தால், நான் 48 பிரிக்லின் ரோடில் பாஸ்டர் சுந்தர ஐயாவுடைய சர்ச்சில் நான் வளர்ந்த பொழுது அந்த சபைக்குள்ளே இருந்த அபிஷேகமும் அந்த சபைக்குள்ளே இருந்த தேவனுடைய வல்லமையும் சிறு பையனாக இருக்கும் பொழுதே அந்த நாட்களிலே ஆவிலே நிறைந்து துதிக்கவும், 8 வயது 11 வயது நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவிலிருந்து 2 சகோதரர்கள் வந்திருந்தார்கள். ஜான் என்றும் பெரேரா என்ற 2 ஊழியர்கள் வந்திருந்தார்கள். த லே பீப்புள், அவர் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் முதல் நாள் கூட்டத்திலேயே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் கண்டோம். என்னுடைய தகப்பன் முன்னால் தான் நான் உட்காரணும், வேறு எங்கேயும் உட்காரக்கூடாது. ஏன்னா எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்றதுக்கு தான் ஆராதனை விட்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என் தகப்பனுடைய கண்டிப்பும் வழி நடத்துதலும் தான் இன்றைக்கி என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னேன்னா அவர் எனக்கு காட்டின வழிகள் தான். எனக்கு தெரிந்து என் தகப்பனுக்கு அவர் போட்ட கோடை நான் என்றைக்குமே தாண்டினது கிடையாது. அவர் போ என்றால் போவேன், வா என்றால் வருவேன், இதை செய் என்றால் செய்வேன், இங்கே நில் என்றால் நிற்பேன். அது நிமித்தமாய் கர்த்தர் என்னை கனப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். ஆனால் நான் சொல்ல வந்த கதை, அந்த 8-11 வயதில் நான் அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் பொழுது அந்த முதல் நாள் கூட்டத்திலே தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். காட்டுக்கூச்சல் இல்லை, அதில் காட்டுக்கூச்சல் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, உணர்ச்சிகளுடைய கிரியைகள் அல்ல, தேவையில்லாத சத்தங்கள் இல்லை. ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கி பெந்தகோஸ்து எப்படின்னா இல்லாததை உருவாக்குகிற உலகமாக மாறி போச்சு. வெரி சேட். நீங்கள்லாம் பார்த்த பெந்தகோஸ்து தான். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சபையாக இருக்கட்டும் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எப்படியாவது ஒரு மறுரூபத்தையும் ஒரு எழுப்புதலையும் அனுப்புவார் என்ற எதிர்நோக்கி என் ஊழிய பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த டிபிஎன் என்று சொல்லப்படுகிற அமைப்போடு கூட இணைந்து பல மாவட்டங்கள் போகும் இடமெல்லாம் ஆவியானவர் நிறைந்திருக்கிறத காண்ட. அப்போ தான் ஒரு இடத்துல நான் ஞாபகம் இல்லை, அது ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் தான். அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மறுரூபத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் இறங்கி வந்ததை நான் கண்டேன்.
நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, பேசவும் முடியல, எதையும் செய்ய முடியல. கொஞ்ச நேரம் நானே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டேன். அப்போதான் கேட்டேன் ஆண்டவரை பார்த்து, என்ன தான் செய்ய போகிறீர்? இல்லை, நீ 11 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது நீ கண்ட எழுப்புதலை மறுபடியும் சீக்கிரமாக நீ காண்பா என்று சொன்னார். 11 வயதாக இருக்கும் பொழுதே எழுப்புதலை காணத்தக்கதான ஒரு கிருபையை பெற்ற ஒரு ஊழியனாய் கர்த்தர் என்னை எழுப்பி வைத்திருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதையும் பார்த்தேன், மறுபத்தை பார்த்தேன், ஊழியத்தின் வளர்ச்சிகளை பார்த்துருக்கேன், தலைமைத்துவத்தை பார்த்துருக்கிறேன், ஆனால் காகத்தை பார்க்கல. காகத்தை பார்த்தவர் காகத்தோடு போயிட்டாரோ நம்ம தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், காகம் வரோன்னு பார்க்குறேன். எலிய மாதிரி எங்கன்னா போய் ஒரு கிதிரை நாற்றங்கரையில் படுத்துடலாமா? படுத்தா காக்கா வருமா? என் அன்பு விசுவாசி பிள்ளைகளே, இந்த தேவ மனுஷன் பாஸ்டர் செல்வராஜ் ஐயா கொடுத்த சாட்சியை கேட்டுட்டு நானே கர்த்தரை பார்த்து கேட்டேன், இப்படிப்பட்ட காகங்களை அனுப்பக்கூடிய அளவிற்கு அவருடைய ஜபத்திலே நீர் இருந்தீர். சத்தமா கை தட்டுங்க, இல்லைன்னா கை தட்டாதீங்க. இன்னைக்கு ஜபம் இருக்கு, காகம் இல்லை. என்ன இருக்கு? அதுவும் பெந்தகோஸ்து சபை ஓகே ராபான்னுவாங்க, உடனே அழுதான் காகம் பறந்து வந்த காகம் கூட ஓடிவிடும். ஆனா இந்த தேவ மனுஷனுக்கு அந்த காகங்கள் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் ஜபத்துக்குள்ளே தேவன் இருந்தார். தேவன் இல்லாத ஜபங்கள் ஏராளமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல வேத புத்தகத்தை திறக்கிறோம், ஆனால் வேதத்துக்குள்ளே தேவன் இல்லை. ஆனா வேதம் இருக்கு கையில. In this last days what I have seen, God is not there anywhere inside the church. In most of the church, நானும் சபை சபை சபை. எங்க அப்பா எனக்கு பைபிள் ஸ்கூல்ல எடுத்துக்கிடான்னாரு. அப்பா எனக்கு பைபிள் ஸ்கூல் வேணாம், எனக்கு தேவை சபை ஊழியம் தான். என்னை கர்த்தர் சபைக்கென்றே அழைத்திருக்கிறார். தாத்தா சுந்தரையா சொன்னாரு, நீ ஆசீர்வாதமான சபைகளை உருவாக்குவா என்று சொல்லி. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், சபை சபையா இருக்கட்டும். திரும்ப சொல்லுகிறேன், சபை யாரு? சபை யாரு? என்னங்க என்ன சொன்னீங்க பாஸ்டர்? கர்த்தருடையது. அப்ப நீ எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? சபை நான் தான் சபை, நீங்களும் நானும் தான் சபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் சபை. உண்மையா இல்லையா? பவுல் மிக அழகா எழுதி வைத்திருக்கிறாரா இல்லையா கொரிந்து புத்தகத்தில்? நீங்க தாயா ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்கு காகம் வருமா வராதா? அந்த ஆலயத்துக்கு காகம் வரும்னு சொன்னா நமக்கும் காகம் வரும். ஆனா நம்ம ஆலயமா இருக்கணும். காகம் வரும், அற்புதங்கள் வரும், அதிசயங்கள் வரும். தேவ சபையில் இருக்க வேண்டிய ஐயா சொன்னது போல ஜபமும் வசனமும் தேவனுடைய பிரசன்னமும் இருக்குமானால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், காகம் வரும். இன்னைக்கு செய்தி அதுதான் நமக்கு. ஒவ்வொரு முறையும் மார்னதா ஸ்தாபனத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, என் தாயும் தகப்பனும் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அன்றைக்கு வெறும் பர்ச்சோட கூட ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் மார்னதா ஊழியம். அவர் சாட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு மேனா ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இருந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு கொச்சின்ல கப்பலில் ஏறி அப்பா இங்கிலாந்துக்கு போறார் படிக்க. அவருக்கு உதவி செய்தது
இங்கிலாந்தில் போய் படிக்க எம்பிஏ பாஸ்டர் வாசு பெரியவர். அவர் தான் டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒழுங்கு பண்ணி அப்பாவை அனுப்புனார். இங்கே தான் பக்கத்தில் உங்கள் தலைவர் ஜெயராஜ் ஐயா, அவர் தான் அப்பாவுக்கு சூட்கேஸே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். சூட்கேஸ் மட்டும் இல்லை, கோட்டு சூட்டு, இங்கிலாந்துக்கு வேண்டிய குளிர்காலத்துக்கு ஏற்ற துணிமணிகள் அத்தனையும் பாஸ்டர் ஜெயராஜ் தான் கொண்டு வந்து. அப்போவே எங்கள் அப்பாவுக்கு காகம் வர ஆரம்பிச்சிருச்சு. காகம் வந்தது, ஆனால் பர்ஸு காலி. கப்பல் ஏறுறதுக்கு தான் காகம் வந்து உதவி செய்தது தவிர, கப்பலுக்கு பிறகு தான் மனைவி அங்கே நிற்கிறாங்க. அந்த அம்மாவோட கூட வந்த அப்பாவோட வந்த விக்டர் சுவாமிதாஸ் என்ற ஒரு தேவ மனுஷர், எனக்கு அவர் சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த காலத்தில். அவர் நின்றுட்டு இருக்கார் அங்கே. அவர் நின்றுக்கிட்டு, ஹெலன் திருப்பி போகிறதுக்கு காசு இருக்கா உன்ட்டன்னு கேட்க, எங்கள் அம்மா மேலே கப்பலுக்கு மேலே அந்த இதில் டெக்கில் நிற்கிறாரு. அம்மா இங்கேருந்து இன்னைக்கு இந்த சாட்சிக்கு பிறகு எங்கள் அம்மா கையை ஆட்டு காட்டினது காகத்தையா ஹென்றி ஜோசப்பையான்னு தெரில எனக்கு. ஏன் இந்த இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், பண்ண அத்தனை வாழ்த்து செய்தியே மறந்துட்டேன். கடைசியாக சாட்சியாலும் ஏதாவது ஒன்று நான் பண்ண போகிற மெசேஜுக்கு இணைஞ்சி வருமானு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ பிரதாமாக நின்றுட்டுருக்கிறேன், காகம் ஒரு அப்பத்தை கொண்டாந்து கொடுக்காதான்னு. ஆனால் காகம் இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை செய்யுது. இன்றைக்கி இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற காகம், இந்த தேவ மனுஷன் பாஸ்டர் ஜேம்ஸ் பால்ராஜ் சொன்னது போல், இந்த ஆலயத்துக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வந்து இப்போ கேட்ட சாட்சிகளை காட்டிலும், நான் காகம் சொன்ன பாருங்க, அந்த காகம் என்பது பணத்தை கொண்டு வந்த காகத்தை மட்டும் நான் பேசல. அந்த காகமானது தேவனால் அனுப்பப்பட்ட காகமாக இருந்தபடினாலே அந்த காகம் வந்து போன பிறகு தேவ தூதனே வந்து போஷித்துட்டு போயிட்டான். எப்போ காகத்தை கர்த்தர் அனுப்புகிறாரோ அதோட காகத்தோட நிறுத்திட மாட்டாரு. இனி வரப்போகிற நாட்களில் இந்த இடத்துல ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கிற ஒரு பெந்தெகோஸ்து சபையாக ஆவியில் நிறைந்து நீங்கள் துதிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். தேவ ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வருவார். தேவ தூதர்களும் உங்களோடு கூட ராஜாதி ராஜாவை வணங்குவார்கள், சேவிப்பார்கள். என் அன்பு விசுவாசின் பிள்ளைகளே, எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளே நான் முடிக்கிறேன். இந்த செய்தியில் 3 காரியத்தை நான் பார்க்குறேன். இந்த சாட்சியில் 3 காரியம். அவர் சபையில் அவர் நார்மலாகவே ரொம்ப தாழ்மையாக பேசுவார். அவர் நின்னாலும் தாழ்மையாக தான். நானும் பார்த்துருக்கேன், சில பாசனம் இதோ அப்படின்வாங்க நம்மளை பார்த்து. நானும் பயந்துருவேன், இப்படிப்பட்ட பாசங்கள் கூட பார்க்க முடியுதா நமக்குன்னு. ஆனால் இந்த மனுஷனும் ஐயா அண்ணே இப்படி தான் இறங்குவார். ஆனால் சில போதகரில் பார்த்தா எனக்கே பயம். இதோ அப்படின்னதும் ஐயோ நம்மளை காட்டிலும் பெரிய அக்கினி நிறைந்த ஒரு ஊழியக்காரன்னு யோசிச்சிடுவேன் நான். அவங்க முன்னால் பிரசங்கம் பண்ண பயப்படுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மனுஷன் எழுச்சி நின்று சொன்ன சாட்சி யாராவது யோசித்து பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமையை தரித்த தேவ வல்லமையினாலே, தேவ மகிமையினாலே. நான் சொன்ன பாருங்க, முந்தின ஆலயத்தினுடைய மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். ஆமாம் ஆமாம், இனிதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசிகள் கை தட்டிட்டு ஓடிடாதீங்க. நம்ம கை தட்டியை ஏமாத்திடுறோம் எல்லாரையும். ஆவியில் நிறைய சொன்னாலும் கை தட்டிடுவீங்க, ஒரு நல்ல சாட்சி சொன்னாலும் கை தட்டிடுவீங்க. ஆனால் கை தட்டுதலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் எல்லா எல்லா வல்லமையும் கீழே தேவ ஆவினால் கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமை இந்த சபையில் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அபிஷேகத்தோட வாழுங்க, அந்த தேவ மனுஷனோட கூட இணைந்து வாழுங்க, அவருடைய தரிசனத்தில் இணைந்து இருங்க, பெரிய காரியங்களை காண்பீர்கள். அவருடைய சாட்சியில் 3 காரியம் எனக்கு கிடைச்சது அந்த காகத்தை வச்சு. ஒன்று, the raven brought an impact inside the church. An impact, ஒரு அழுத்த தாக்கத்தை
தாக்கத்தை அந்த காகம் கொண்டு வந்து அவருக்குள்ளே வைத்தது. அல்லேலூயா. அவருடைய அழைப்பின் தாக்கமும், அவருக்குள்ளே இருந்த அழைப்பினுடைய அபிஷேகமும், அவருக்குள்ளே இருந்த தேவனுடைய வல்லமையும் இந்த சபைக்குள்ளே அந்த அபிஷேகத்தோடு கூட அந்த காகத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சபையிலே கர்த்தர் செய்து முடிச்சிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து தாக்கத்தை காண்பீர்கள். உங்க ஊழியருக்கு ஒரு தாக்கம் வருமானால் அந்த காகத்தை கொண்டு அவருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். இந்த பிரதிஷ்டை நாளில் நான் சொல்றேன், நீங்களும் அந்த அற்புதங்களை காண்பீர்கள், நீங்களும் அதிசயங்களை காண்பீர்கள், நீங்களும் எதிர்பார்க்கிற காரியங்களை காண்பீர்கள். ஆனால் ஒன்று, அவருக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இது மூன்றும் இல்லாமல் நீங்கள் எந்த தாக்கத்தையும் எந்த பட்டணத்திலேயோ கிராமத்திலேயோ கொண்டு வர முடியாது. கொஞ்ச நாள் அந்த சமாரிய ஸ்திரியை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் இயேசுவுக்கு முன்பாக நின்று அவரோட பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவள் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். அவர் ஜீவனுள்ள தண்ணீரை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை எடுத்து காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வெறும் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் ஆராதிக்கிற ஆராதனையை கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவளுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கம் இயேசுவோடு கூட சம்பாஷிக்கும் பொழுது கிடைத்தது. தான் கொண்டு வந்த பானையிலே ஜீவ தண்ணீரை நிரப்பிக்கொண்டு கடந்து போகிறார். Listen to me carefully. கொஞ்ச நாளா இந்த செய்தி எனக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஜீவ தண்ணீர் குடத்துல இருக்கு. எடுத்துக்கிட்டு 3 அற்புதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவள் கடந்து போகும் பொழுது அவரை திரும்பி பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு மேசியான்னு ஒருத்தர் வருவாரு. யாரு? மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அந்த மேசியா நீங்க தானா அப்படின்னா. தாக்கம் எப்படி வரும் பாருங்க. ஆமா, அந்த மேசியா நான் தான், அந்த மேசியா நான் தான். இந்த நாட்களில் நான் சொல்றேன், இந்த திருச்சபையிலே காகம் வந்தது முடிந்தது. இனி மேசியாவினுடைய ஊழியம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கடைசி நாட்களே ஒரு எழுப்புதலை இந்த சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்க போகிறார். I believe it because அவருடைய சிம்பிளிசிட்டி, அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்த சிம்பிளிசிட்டி, அன்னைக்கு அந்த பெண்ணுகிட்ட இருந்தது சிம்பிளிசிட்டி, ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஆர் யூ த மெசாயா? நீர்தானா அந்த மேசியா? அப்பொழுது அவரை பார்த்து சொல்றாரு, ஆமாம்மா நான் தான்மா அப்படின்னா. நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? இடையில சீசனுங்க வந்துட்டானுங்க சோத்துப்பட்டில் தூக்கிட்டு, அதெல்லாம் தூக்கி போட்டு அவள் திரும்பி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா, நான் இதுவரையும் ஐக்கியம் கொண்டு சம்பாஷித்து பேசி என்னோடு கூட பேசினவர் யார் என்று இப்பொழுது தெரியும். அவர்தான் மேசியா, அவர்தான் சீக்கிரமாய் வரப்போகிறவர், அவர் எனக்காக வரப்போகிறார் என்பதை அறிந்தவளாக அதுவரையும் குடத்தை கையில் வச்சுட்டு இருந்தவர், குடத்துக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீரை வச்சுட்டு அவ அப்படியே யோசிக்கிறா. யோசிச்சுட்டு அந்த குடத்தை கீழே வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடுறா. இப்ப கவனிக்கணும், குடத்துல இருந்தது என்னது? சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்ப சபைக்குள்ள நீங்க குடத்துல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, இல்ல கணத்துல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அவ அந்த குடத்தை வச்சுட்டு அடுத்து ஊருக்குள்ள ஓடுனா. ஒரு வார்த்தை சொன்னீங்க, மிஷன்ஸ். ஐ வாஸ் லிசனிங் டு யூ. லெட் திஸ் சர்ச் become a mission. Mission means it's not only North India, it's also our community. நம்முடைய சமுதாயமும் சந்திக்கப்பட வேண்டிய காலம். நல்ல கவனிங்க. அவன் அந்த குடத்தை விட்டுட்டு அவ ஓடுறா. ஓடி என்னுடைய எல்லா காரியங்களையும்
வெளிப்படையாய் பேசின ஒருவரை கண்டேன், அவரே மேசியா, அவர் சகலவற்றை எனக்கு சொன்னார் சொல்லிட்டு அவ குடத்துல இருந்த ஜீவ தண்ணீர் இல்லை, அவளுக்குள்ள இருந்த அந்த கிணறு சொரக்க ஆரம்பிச்சிருச்சு. புரியல? புரிஞ்சிருந்தா ஒழுங்கா ஆமைன்னு சொல்லியிருப்பீங்க, அல்லையிலே சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு எனக்கு இனி குடம் தேவையில்லை, எனக்கு தேவன் தந்த கிணறு தேவை. அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற எங்கள் முற்பிதாக்களினுடைய கிணறு, இதை தேடி வந்தேன். இப்போ கர்த்தர் இயேசு சொல்றாரு, ஏ தாயே, நீ குடத்துல எடுத்துட்டு போறிய, மேசியாவையாகிய நான் வந்திருக்கேன். இப்போ சொல்ற அந்த குடம் அல்ல, உனக்குள்ள கிணறு இருக்கு. நீ போ, ஊருக்குள்ள சமுதாயத்தை பாரு, சமுதாயத்தை பார்த்து ஒரு தட்டு தட்டு, ஒரு காகமா எங்க போய் நில்லு. நீ நின்னா ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக அந்த பட்டணமே உன் பின்னால வரும். குடம் தூக்கிட்டு போயிருந்தா கூட ஒரு 10 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? குடத்தை மட்டும் தூக்கி இருந்தா எத்தனை பேர் கிடைச்சிருப்பாங்க? ஒரு 10 பேர் தான் கிடைச்சிருப்பாங்க. ஆனால் அவ கணத்தையே கொண்டு போனதுனால அந்த பட்டணமே ரட்சிப்பை கண்டது. What a impact a church, a சபை, எவ்வளவு பெரிய இம்பாக்ட். அதை தான் ஆகாய் சொல்றான், மகிமை, தேவனுடைய மகிமை முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை ஒரு பெரிய தாக்கத்தை இந்த கிராமத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து வைக்க போகிறார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். the impact, ஆகாய் சொன்ன அந்த இம்பாக்ட். இரண்டாவது வார்த்தை, அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்குள்ள இருந்தது. அவருக்குள்ள என்ன இருந்தது? இன்ஃப்ளூயன்ஸ். his life not only impacted with the crow, raven, ஒரு காகத்தை கொண்டு ஒரு இம்பாக்ட் அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒன்று இருந்தது. அவர் ஜெபத்துக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவருக்காக போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். he had an influence with the Holy Spirit. he had, my brother, my pastor, my Selvaraj, he had an influence with the Holy Spirit. And he was able to go. யாருக்கிட்டையும் போய் பறந்து பேசுவதற்காக போய் நிக்கல, இந்த கட்டடத்துக்காக அவரை சார்ந்து, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நின்றபடினாலே போன் கால் காகம் பண்ணிச்சான். That is called influence with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். And I want to tell you, this man was an great influence to someone to come to be a partner of this church. Amen. சில நேரத்தில் நம்ம யார் நமக்கு உதவி செய்வார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். யாரும் வரமாட்டாங்க. எதிர்பாராதவங்க, நம்ம பார்க்காதவங்க நம்முடைய சத்தத்தை எங்கேயோ கேட்டிருப்பாங்க. ஆவியானவர் உணர்த்திருப்பார். அங்கே வந்து அவருக்கு அற்புதத்தை நடந்தது. நெகேமியா, he was a great influence. அவன் சொன்னான், நான் ஆலயத்தை கட்டுறேன். நான் இந்த ஆலயத்தை கட்டும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னோடு கூட கையை மட்டும் பிடுங்க, கையை மட்டும் கொடுங்க. நான் உங்கள் கையில் இருக்கிறத நான் கேட்கல, ஆனால் நம்ம கரம்லாம் ஒன்று சேர்ந்துட்டா வானத்திலிருந்து ஒரு கரம் இறங்கும். அந்த கரம் சகலவற்றையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அற்புதமான சாட்சி. இன்னும் ஒரு முறை அவருக்காக கரங்களை தட்டி பாஸ்டர் செல்வராஜுக்காக, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் லைஃபுக்காக. A prayerful life. It's not an ordinary prayer. It's a prayer of influence, of allowing the Holy Spirit to work for him. Super. I was enjoying his testimony. Very simple சாட்சி தான். ஆனால் இந்த தேவ மனுஷன், he was able to influence people. ஜனங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. A great faith impact. விசுவாசத்தினுடைய தாக்கமும் அவருக்குள்ளே இருந்தது. ஃபைனலாக அவருடைய வார்த்தையில் நான் கண்டுபிடிச்ச ஒன்று, there was a transformation. There was a transformation. அவருடைய ஊழியத்தில், அவருடைய சாட்சியில், அவருடைய வாழ்க்கையில்
நான் அமர்ந்து கொண்டு பார்த்த பொழுது அவர் இன்றைக்கு நின்று பேசின பேச்சை பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆவியானவரோடு கூட நிறைந்திருந்து இந்த ஆலயத்தை நிரப்பின தேவனோடு கூட நின்று அவர் பேசும்பொழுது, அவர் சாதாரணமாக பேசும்போது எப்படி பேசுவாரோ அப்படி பேசலை. சாதாரணமான ஒரு அடக்கம், ரொம்ப தாழ்மை எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்ததில் ஒரு அபிஷேகத்துடைய வல்லமை, நம்ம ஒரு மாற்றத்தை, எல்லாம் சொல்லுங்கள், ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிந்தது. சில நேரத்தில் மேடை ஏறிட்டோன்னா நடுங்கி நின்னா கூட கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நமக்கு. He's the God of transformation. எனக்கு இவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்க்கும்பொழுது எஸ்ரா தான் எனக்கு ஞாபகம் வரும். 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே எஸ்ரா சொல்லுவான், இந்த ஆலயத்தை நான் அலங்கரிக்கணும். என்ன பண்ணணும்? அலங்கரிக்கணும். என் அன்பு மக்களே, சாட்சியை வச்சுட்டு ஒரு சாட்சியை நான் பேசிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கு இந்த சபை ஒரு அலங்கரிப்புக்குள்ளே வந்திருக்கு. அந்த அலங்கரிப்பை எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம், தயவுசெய்து எடுத்து எனக்கு யாராவது உதவி செய்யுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம், மனுபுத்திரனே, 7வது வசனம், இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும், ஆமா இருங்க, வாசம் பண்ணுவேன். நீங்க இருங்க, உடனே சிங்காசனத்துக்கு ஓடிடாதீங்க. முதல் வாசம் பண்ணவரோட சேர பாருங்க. முதல்ல எப்பவுமே ஒன்று ஓகே பாபான்னு போய் அவர் தொட பார்த்துறாதீங்க. ரொம்ப அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒரு பெரிய நடிப்பு அது. ஆமாம், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம தேவ சமுத்திர அமைதியில் கரங்களை உயர்த்தினாலே தேவ ஆவியானவர் வல்லமையாக இறங்குவார். தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். ஆமாவா இல்லையா? நீங்களும் பெந்தெகோஸ்தானே? மாற்றிக்கொள்ளுங்கள். சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்கள் நடுவே இருக்கிறாரா? ஹலோ, தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணது பெரிய காரியம் இல்லை. இந்த ஆலயத்தில் அவர் நடுவில் எப்பொழுதும் இருக்கணும். பாஸ்டரில் நடுவில் நிற்கிறதுக்கு அவர் நிற்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தில் 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தையும் குறிப்பிட்டுட்டு படிங்க. இது என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் எங்கள் நடுவிலே ஆண்டவரே என்று சொல்லிட்டு, என் சிங்காசனமும் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை. 3 காரியம் அங்க இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியது, தேவனுடைய ஆராதனையில் இருக்க வேண்டியது. காகம் வரணுமா? காகம் வரணுமா? ஆலயம் கட்டிட்டா போதாது. ஆலயத்தில் ஆவியில நிறைஞ்சு குதிச்சுட்டா போதாது. அப்படி சிங்காசனம் இருக்கணும். ஐயா, ஒரு ஆமீன், ஒரு அல்லேலூயா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்படி சிங்காசனம் இருக்கணும். அப்படி பலிபீடம் இங்க இருக்கணும். அப்படி உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அத்தனை 3 காரியங்களும் அதுல இருக்கணும். நேரம் இல்லாததுனால நான் சுருக்கிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அநேக திருச்சபைகள் சிங்காசனம் இல்லை, ஆனால் சிங்காசனத்தை போட்டு வச்சு சிங்காசனத்தில் நம்ம தான் உட்காந்துருக்கோம், அவர் இருக்க மாட்டேன்றாரு. 2வது, என் பாதபீடம். ஓ ஹல்லேலூயா, ஐ லவ் திஸ் பார்ட். பாதபீடம் அது எப்போ தெரியும் நமக்கு? ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாம் ஆராதிக்கும் பொழுது எங்கே நிற்கிறோன்றது நமக்கு தெரியும். உண்மைதானே பாஸ்டர் ஐயா? ஆராதிக்கும் பொழுது ஒரு இடம் நமக்கு தெரியும். நம்ம மேடையில் நிற்கிறோன்ற எண்ணமே வராது. பல முறை சென்னை பட்டணத்திலே பெரிய பெரிய கூட்டங்கள், படைமுயற்சி கூட்டங்கள் எல்லாம் ஆராதனை நடத்தியிருக்கிறேன். அதை நடத்தும் பொழுதெல்லாம் என்னை அறியாத ஒரு பயம் எனக்கு உண்டாகும். அந்த பயத்திலேயே நான் நிற்பேன். சில நேரத்தில் எங்கள் அப்பா பின்னால் இருப்பார்,
அவரையும் ஒரு முகம் பார்த்துக்குவேன். ஏன் என் குருநாதர் அவர் முகத்தை பார்த்துட்டு திரும்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மனுஷனுக்குள்ள நீர் இருக்கிறீன்னு சொன்னால் எனக்குள்ளேயும் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் அறியாததும் புரியாததும் தெரியாததுமான பாதபீடத்தினுடைய மகிமையை என்னுடைய ஆராதனை நான் பார்த்திருக்கிறேன். This is what I could give a testimony. பாதபீடத்தை பற்றி நிறைய இருக்குது அதை பற்றி எடுக்கிறதுக்கு. ஆனால் ஆராதனை இன்றைக்கு ஆராதனையாக இருக்கணும்னா அவருடைய பாதத்தின் கீழே நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஒரு ஆசிரியர் இப்படி எழுதினார், அவர் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அது கீழே அந்த பாதத்தை தான் நான் வணங்கி தொட்டு முத்தமிட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி அவர் எழுதிட்டு சொல்கிறாரு. அந்த முத்தம் இடும் பொழுது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய அங்கி, வஸ்திரத்தின் அங்கி கீழே இறங்கி வந்து என்னை மூடி கொள்ளுகிறது என்று சொன்னார். அந்த வஸ்திரம் அவரை மூடி கொள்ளுகிறதாம். வாட் அ கிரேட் privilege of coming under the feet of Jesus Christ. அந்த வஸ்திர தொங்கல் நம்மேலே ஒவ்வொரு ஆராதனையிலும் இறங்க கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் துதிகளில் அவர் வாசமாய் இருக்கிற தேவன், துதிகளில் வாசமாய் இருக்கிறவர் அவர். ஃபைனலாக நான் கண்டுபிடிச்ச அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், எஸ்ரா சொல்கிறாரு, நான் ஆலயத்தை அலங்கரிக்க விரும்புகிறேன். 1 சிங்காசனம், 2 பாதப்படி, மூணாவது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? காகம் எதிர்பார்த்து வந்ததுன்னா இவர்கிட்ட வந்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ மனுஷங்கிட்ட பரிசுத்த நாமம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் பரிசுத்த நாமத்தை. போதும், பரிசுத்தம். இந்த தேவ மனுஷன் சாட்சி சொல்லும் பொழுது with all the humble spirit, ஒரு பயபக்தியோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட, ஒரு தெய்வீக அபிஷேகத்தோடு கூட, தேவ பிரசன்னத்திலிருந்து நான் பேசுகிறேன் என்று நினைத்து அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, போன் பண்ணிச்சு காகம். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் அந்த பரிசுத்தத்துக்குள்ள இருந்ததுனால தான் எங்கிருந்தோ ஒரு பரிசுத்தவான் இவருக்கு உதவி செய்ய கர்த்தர் வாசலை திறக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஆலய பிரதிஷ்டை என்னால் மறக்க முடியாது. இந்த ஆலய பிரதிஷ்டை மறக்க முடியாது. ஏன் தெரியுமா? அலெக்சையா துபாயிலிருந்து ஊழியம் செய்து இங்கே வந்ததுக்காக அல்ல, காகம் வந்திருக்கு உங்களோட கூட. என்ன வந்திருக்கு? காகம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காகம் வந்திருக்கு. இப்போ சொல்கிறேன், இந்த ஆலயம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த சிங்காசனத்தில் இருந்தும், அவருடைய நாமத்தில் இருந்தும், அவருடைய பரிசுத்தத்தில் இருந்தும் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும். விசுவாசித்தால் நீ காண்பாய். நல்லா சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையா தட்டிட்டு. இந்த பெந்தகோஸ்து சபையில இன்னைக்கு ரொம்பவே கட்டு போய் கிடக்குது, எல்லாத்துக்கும் கை தட்டிக்கிட்டு. ஹல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன் தம்பி, நீ பார்க்கும்போது தெரியுது. A church should impact the community. The church has to influence the community. The church has to bring and give the transformation to the community. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி சந்திக்கப்படணும்னா இம்பேக்ட், ஹை இம்பேக்ட் சபையாக மாற நான் கர்த்தரை வேண்டுகிறேன். இந்த சபையிலே இன்னும் பெரிய பெரிய காரியங்களை ஆவியானவர் கொண்டு வந்து, புறாவை அனுப்பியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ல.
இவருக்கு புறாவே வரல போல, காகம் தான் வந்திருக்கு. தோத்திரம், தப்பு இல்லை. என் ஆண்டவருக்கு காகத்தையும் அனுப்ப தெரியும், புறாவையும் அனுப்ப தெரியும். புறாவை அனுப்பியிருந்தால் மேலே உட்கார வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீ என் நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை கடைசியாக அவர் புறாவை கொண்டு வந்து வச்சுருந்தாருன்னா அவங்க மாமனார் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, மருமனுங்க மேலே புறா வந்து இறங்கட்டும், மாமனார் மேலே காகம் வந்து இறங்கட்டும், கத்த பெரிய காரியங்களை உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த சந்ததியை உங்களுக்கு நடத்தி காண்பித்து அற்புதங்களை செய்து இந்த சபை ஒரு தாக்கத்தை உண்டு சபையாக, ஈர்க்கும் சபையாக, மாற்றத்தை கொண்டு ஒரு சபையாக கர்த்தர் இதை புதிதாக எழுப்பி இந்த கிராமத்துக்கும் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் கொண்டு வந்து தர வேண்டுகிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இசைந்து இணைந்து எந்த நேரமும் அவர் கூப்பிடும் பொழுது வந்து ஊழியத்தில் பங்கு பெற்று அவரை நேசித்து அவருடைய ஊழியத்துக்காக தாங்கி நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.